தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு பக்கம் அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தாவைகளை இணைகிறாங்க. திடுதிப்புன்னு போய் இப்போ கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்துக்காக சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. பிறகு விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பங்கேற்க கூட வந்துட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா குதிரை பேரம், பிஜேபி என்னென்னலாம் செய்தோ அதே போல நீங்களும் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம், இப்போ கடுமையான விமர்சனங்கள் பொது வெளியில இப்போ முன்வைக்கப்படுது. இப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, நிலை என்ன? விசிகா, ஐயுஎம்எல், எல்லாமே ஒரு நடிப்பு தான் தெரிஞ்சு. இவன் வர மாட்டான்றக்கா இவனை ஆதரிக்கிறேன் இன்னொருத்தர் சொல்லுவார், அவன் வரவான்னு சொல்லி இவர் ஆதரிக்கிறேன்னு சொல்லுவேன். ஒட்டு மொத்தத்தில் எவனே ஆதரித்து நாசம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொள்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கொள்கையும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. இப்போ என்னன்னா இவர்கள் எதுக்கு ஆதரிக்கனா, பிஜேபியை நேரடியாக ஆதரிக்கலை. யார்? தாவேகா. அதிமுக நேரடியாக ஆதரிச்சிருச்சு. இல்லைன்னா இவங்க பூரா அதிமுக பக்கம் போகிறவங்க தான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிருப்பாங்க. அப்படி போயிருந்தா அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துரும் அப்படின்றது. திமுகவுக்கு இன்னும் வீக் ஆயிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ திமுக மேலே ஏறினா தான் சவாரி பண்ண முடியும்னு ஏமாற்றி திமுக மேலே ஏறி ஆளுக்கு 4 சீட்டை மாற்றி வாங்கி ஜெயிச்சுட்டு, அதுலேயும் 4 சீட்டில் 2 தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ இவரோட இதே அதுதான், 50% புரியுதா? 2 சீட்டு கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ 4 கொடுத்தா 3 நாள் ஜெயிச்சிருக்கல, 1 போனால் போயிட்டு போகுதுன்னு இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு நடிப்பு தான். போய் விஜய் இப்போ காப்பாற்றணும்னு போயிட்டு இப்போ ஆளுங்கட்சி, சரி கொஞ்ச நாள் ஆளுங்கட்சி கூட ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு போயிட்டுருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் இப்போ சிபிஐ, சிபிஎம்லாம் ஒரு ஜனநாயக இயக்கம். இப்போ வரைக்கும் பெருசாக கண்டனமோ ஒரு எதுவுமே வரலையே, அறிக்கைகள் எதுவுமே வரலையே. அவங்களோட அதாவது உண்மையான ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் தெரிந்த, அரசியல் நாகரிகம் தெரிந்த, தத்துவங்கள் தெரிந்த ஒரு கட்சினா விஜயோட சேர்ந்திருக்கவே கூடாது. அதே அடிப்படை தான். 4 ஒரு கற்பழிப்பும், இந்த 4 ஒரு கொள்ளையும் கொலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கரண்ட்டு கட்டு நடக்குது. இந்த 15 நாள்லேயே இந்த மாநிலம் எவ்வளோ பின்னோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியும். அதில் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னா அது வேஸ்ட்டு தான். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தடுக்கிறீங்க, ரைட்டு, எலெக்ஷனில் தடுத்தீங்க, வரல. பிஜேபி நீ வரப்போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு போய் நீங்கள் போய் சேர்றீங்க? அங்கே போய் திமுகவோட இருக்க வேண்டியதானே. ஆளுங்கட்சியில் எதுக்கு போய் சேர்றீங்க? எல்லாமே ஒரு கேம் தான், அரசியல் நாடகம் தான். இல்லை அவர்கள் அழைத்த கட்சிகள்லாம் பார்த்தீங்களா? அவர் நினைச்சிருந்தா பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட கேட்கலாம், அவர் நினைச்சிருந்தா ஏடிஎம் கிட்ட போய் கேட்கலாம். ஆனால் கேட்கல. அவர் முற்போக்கு சக்திகள், அவங்க தான் பிஜேபி கொள்கை கூட்டணியில் இருக்கவங்ககிட்ட எப்படிங்க கேட்பாரு? கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க வேணான்றாங்க. அதனால இவங்க அதுக்கு ஒரு காரணம் சொன்னதுனால இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இல்லைன்னா அமமுக எம்எல்ஏ வீடியோலாம் வந்துச்சு வெளியே. அமமுக எம்எல்ஏ ஒருத்தர், அமமுக எம்எல்ஏ ஒரு கட்சி, அது ஒரு பெரிய கட்சி, கொள்கை ரீதியான கட்சி. அது ஏதோ ஒரு ஃபேக்ஷனில் உடஞ்சி வந்திருக்கு. அவர் தனி கடமை நடத்திட்டு இருக்காரு. அந்த கடையில் வேலை பார்த்த ஒருத்தர் போயிட்டார். அதில் அது சரவணா ஸ்டோர் மாதிரி கிடையாது, ஜாக்கெட் போட்டு கிடையாது. ஒருத்தரே கடையை பார்த்துட்டு இருந்தார். அவர் கடையை மட்டும் வேறு இடத்துல வேலைக்கு செஞ்சுட்டார், சரவணா ஸ்டோரில். அவ்வளோதான். இது என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன கொள்கை கோட்பாடாக இருக்குது? அதுதான், அதை ஒரு கணக்குலேயே செய்யும். அமமுகலாம் அரசியல் கணக்கில் எடுக்க முடியாது. தினகரன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அமமுக. தினகரன் என்ன நினைப்பாரு? வழக்குலேருந்து தப்பிக்கணும். கோயிலில் போய் சாமி கும்பிட்டா என்ன பண்ணார்? தாயே கர்மாரி, வழக்குலேருந்து இருக்கக்கூடாது, எவனும் சிபிஐ பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, பழைய வழக்கை தோண்டி எடுத்துடக்கூடாது, வீட்டில் ரைடு வந்துடக்கூடாது, இதுதான் நினைப்பார். அதுக்கப்புறம் நான் எனக்கு மீண்டும் ஒரு நல்ல பதவியை கொடு, நான் ஒரு வேண்டுதலாக இருக்கும். அப்போ அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? இப்போ விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினோட ஒரே நோக்கம் இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுல திமுக கூட்டணியை உடைக்கணும், இன்டாக்டாக இருந்த கூட்டணியை உடைக்கணும். அதை அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு நினச்சது அது உடைக்கணுன்றது கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கள்ளக்காதல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, செய்தி படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு 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 கணவன் மனைவி இருக்காங்கன்னா, டைவர்ஸ்க்கு முன்னாடி அவள் வர்றேன்றான், வந்துடுறேன், நம்ம அதுக்கான பிளான் பண்ணுறதுன்றது வேற. இது இப்போ இன்னொரு டைப் எப்படின்னா, இவன் போய் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தில் புகுந்து அந்த பொண்ணை உடைச்சி அதை மனசை மாற்றி
இவனை காதலிக்கிற மாதிரி வச்சு குடும்பத்தை உடச்சி கூப்பிட்டு வர்றதுன்றது வேற, அந்த பொண்ணே வந்து வர்றதுக்கு தயாராக இருக்கிறத எளிதாக கூப்பிட்டு வர்றதுன்றது வேற. புரியுதா? இது எதுக்குன்னா எளிதாக உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாரையும் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை தனிப்பட்ட முறையில். அந்த மாதிரி தான் காங்கிரஸ் ஏற்கனவே அந்த இதில் இருக்கும்போதே அந்த கள்ள கூட்டணிக்குள்ளே வரணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், போட்டிருக்க துணிமணியோட ஓடி வந்துடுறேன்னு ரெடியாக இருந்தது. இவங்க கூப்பிட்டாங்க, வந்துருச்சு அப்படின்றது. அது உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ விசிகாவும் பார்க்குறோம், தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார் திருமாவளவன் அவர்கள், நான் வந்து போட்டியிடுற சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாரு. பிறகு பின்வாங்கினாரு. இது அரசியல் திசையினுடைய போக்கை மாற்றக்கூடிய தேர்தல் அப்படின்னாரு. பிறகு அது வந்து இல்லை நான் வேற மாதிரி நான் ரன்னிங் கமெண்டா சொன்னேன், ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்னாரு. பிறகு கவுண்டிங்க்கு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டாரு லைவ்ல. அதுல இருந்து என்ன சொன்னாரு, எங்க தோழர்கள் ஒழுங்காவே வேலை செய்யல, நீங்க வந்து தோழமை கட்சிகளுக்கு நீங்க ஒழுங்காவே பணி செய்யல, பல பெரும் அதிருப்தியில இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. ஆமா, அது ஏன்னா அவங்க வந்து நின்ன தொகுதி 8, ஜெயிச்சது 2ங்கும் போது அப்ப அவங்க ஆட்கள் சரியா வேலை செய்யலன்னு அவர் சொல்றாரு. இல்லைன்னா இருக்கு. அவருமே திமுக கூட்டணியில ஒரு மன திருப்தியோட அவங்க கட்சிக்காரவங்க அவங்க கட்சிக்கே வேலை செய்யலைன்னா திமுக எப்படி வேலை செய்வாங்க? புரியுதா? அப்படின்றது அவருடைய கூற்று. இல்லை சார், அதே போல இப்போ தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு பிறகும் சரி திருமாவளவன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேல விமர்சனம். இல்லை, முன்னுக்கு பின் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பெரிய கட்சிகள் மட்டும்தான் அப்படி பண்ணுவீங்களா? நாங்கள் பண்ணக்கூடாதா சின்ன கட்சி அப்படின்றது தான் அவரோட. ஸோ அரசியலில் இதெல்லாம் டைவெர்ட் பண்ணி விடுறது தான். ரைட்டில் கேட்க ஆரம்பிச்சு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு நேராக போகிறதுன்றது இப்போ தான் திருமாவளவன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணின்னு சொல்லி ஒரு இதில் பேட்டி கொடுக்குறாரு. பிறகு அப்படி ஒரு நடக்கவே இல்லை, கிசு தகவல் அப்படின்றாரு. அப்படியே மாற்றி பேசுறாரு. 24 ஹவர்ஸ் ஆச்சு, இது வரைக்கும் அவர் வந்து எந்த ப்ரெஸ் மீட்டுமே எதுவுமே வைக்கவே இல்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் வரவே இல்லை. இப்போ இந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து திருமாவளவன் மட்டும் கேட்குறீங்களே, விஜய்கிட்ட 24 ஹவர்ஸ் ஆச்சு 48 ஹவர்ஸ் ஆச்சு, நீங்கன்னா சிஎம் ஆகி ஏதாவது பேசுங்கன்னா அது மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவங்க தரப்புல அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இவங்களாம் தொடர்ந்து பிரஸ் மீட்டை சந்திக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒரு திருமாவளவன் கூட இருக்கிறவங்கலாம் வந்து இவர் கூட நேற்று பேசியிருக்காருல்ல, அமைச்சரானவர் அவர் பேட்டி கொடுத்தா இருக்காரு. அவங்க எம்பி ட்விட்டர் போட்டுட்ருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? நேற்று வரைக்கும் கொள்கை ரீதியாக நம்ம வந்து பயணிச்சுட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு பிறகு அந்த பிள்ளையை தத்தெடுப்பதா அப்படின்னு சொல்லி விசிகாவிலேயே ஒரு பிளவை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு கருத்து. நேற்று பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பனையூர் பாபு முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து விலகிறாரு. அடுத்து ஆளூர் ஷானவாஸ், இன்னும் டிஎம்கே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்லாம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ எந்த கட்சியாக இருந்தால் ஏன்னா அந்த கட்சியோடைய முடிவை அவர் தலைவர் தான் இருப்பாங்க. இப்போ பாமக 2ஆக உடைஞ்சது, பாஜக போய் சேர போகிறான்னாங்க. ஆனால் அந்த மக்கள் கவலைப்படவே இல்லை. யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அன்புமணிக்கு தான் போட்டாங்க. அன்புமணியை பார்த்தாங்க, அதே வாக்கு சதவீதத்தை வாங்கி அவர் பாட்டுக்கு அவர் எந்த கூட்டணியில் போய் சேர்ந்தாலும் நமக்கு வந்து தலைவரோட கட்டளை தான் முக்கியம், அதன்படி தான் நம்ம போவோம்னு சொல்லி அந்த கட்சி கட்டுப்போம். அதே மாதிரி தான் இந்த கட்சி இருக்குது. அந்த முடிவு வந்து திருமாவளவன் அவர்கள் தான் ஃபைனலாக எடுக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து தவைக்கா கூட வச்சுருந்தாலும் கள்ள உறவு தான், திமுக கூட வச்சுருந்தாலும் கள்ள உறவு தானே. இப்போ விசிகாவே இப்போ பிளவு நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு கருத்து. இப்போ அவர் நேற்று வரைக்கும் திமுக கூட்டணியில் கொள்கை ரீதியாக ஒரு 9 வருஷம் பயணித்தோம், இப்போ திடீர்னு ஒரு அமைச்சர் பதவி தர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிவிகே கூட கூட்டணிக்கு போகிறீங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிள்ளைகளே தத்தெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நேற்று துணை பொதுச் செயலாளர் பனையூர் பாபு கேள்வி கேட்கிறாரு. இப்போ டிஎம்கே மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள் ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் இப்போ வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பொலிட்டிக்கல் கேம் தான். எழுதி முடிவு எடுக்க வேண்டிய அந்த கட்சி வந்து ஆளூர் ஷானவாஸோ குப்புசாமி ராமசாமியோ வளர்க்கலை. அதை ஒரு பிராண்ட் ஆக்கி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த கடையில் வந்து துணி எடுக்கிறாங்க. அப்படிதான், புரியுதா? இப்போ வந்து ஒரு கடையோ ஒரு நிறுவனத்தை அதை உருவாக்கி அதை ஒரு பிராண்டாக மாற்றினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் வேலைக்கு வருவாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிராண்டை காப்பாற்றுறதுக்கு அவர்கள்லாம் உழைப்பாங்க. ஆனால் அந்த நேமையும் பிராண்டையும் உருவாக்கி கீழேருந்து கொண்டு வந்தவர் திருமாவளவன். எனவே அவர் தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். சில பேருக்கு திமுக பிடிக்கலாம், சில பேருக்கு அதிமுக பிடிக்கலாம், அவர்களை ஆதரித்து இவர்கள் செயல்பாடு இருக்கலாம். முதல்ல வந்து அவர்கள் வந்து
ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் நம்பிக்கைன்றது. நீங்க ஒரு மனைவி வந்து 4 ஆண் நண்பர்கள் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், கிளாஸ்மேட் இருக்கலாம், அவங்கள்ட்ட ஃபோனில் பேசலாம், இல்லை சொந்தக்காரவங்க பேசலாம், தப்பு கிடையாது. புரியுதா? ஆனால் கணவனை மீறி நீங்கள் அவங்க மேலே இன்னொரு ஆண் மேலே 3ஆவது வீட்டுக்காரன் மேலே பாசத்தை செலுத்துனீங்கன்னு வைங்க. இவருக்கும் ஃப்ரெண்டு தான், கணவனுக்கும் 3ஆவது வீட்டுக்காரர் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவரையும் தாண்டி நீங்கள் அவர் மேலே பாசம் நேசம் செஞ்சு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லைல்ல. அப்படிதான் ஆலூர் சாவனாவசை பார்த்தாங்க. அவர் வந்து அவர் அவர் பேச்சாளராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், வைகோவா தான் சொல்லுவார். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான திறமையானவர்கள் இந்த சமூகத்தில் இருக்காங்க, ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது, கலைஞரால் வழங்கப்பட்டது, முதல் முறையாக ஒரு எம்பின்ற வாய்ப்பு வழங்கப்பட்டது. எனவே நான் சொல்லிச்சேன். ஏன்னா திறமைன்றதை தாண்டி வாய்ப்பு வழங்கப்படுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆலூர் ஷானவாஸ் மாதிரி பேசுவதற்கு நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கலக்க போவது யார், ஆசத்தை போவது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, நல்லா இருக்கு. ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தா அதுதான் முக்கியம். அப்போ ஷானவாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியது யார்? திருமாவளவன். அப்போ இவர் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும், எந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், எந்த கொள்கைக்கு விசுவாசமாக இருக்கணும்னா இதில் தான் இருக்கும். திருமாவளவன் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார், பிஜேபி கூட்டணியில் பேசினா நீங்கள் மொத்தத்துக்கும் பிச்சுட்டு வாங்க, அது கொள்கை எதிரி. ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே ஊகங்கள் அடிப்படையில் பேசப்படுறது தான். நீங்கள் வந்து விஜய்க்கு பிஜேபி பேக்கப் பண்ணது உண்மைதான், மறைமுகமாக பேக்கப் பண்ணாதான் உண்மைதான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பிஜேபி காலி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு அப்பா வந்து மகனுக்கு வந்து டெய்லி 100 ரூபா பெட்ரோல் கொடுத்து இன்டர்வியூ போக வரைக்கும் விடுறாரு. கடைசியில் பார்த்தா அவன் 5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த அப்பாட்ட 100 ரூபா வாங்குவானா? இப்போ அப்பா ஷாக்காயிடுறாரு. சாதாரண வேலை கிடைக்கும், ஒரு 10,000 ரூபாய்க்கு இருப்பான், நம்மளை காப்பாற்றுவான்னு பார்த்தா 5 லட்ச ரூபா வேணா எவ்வளோ வேலைக்காரியை கூட்டிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கதை தான் இது. உங்களுக்கு வந்து எல்லாமே செய்கிறது ஒருத்தர், நீங்கள் இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த கட்சியோட இது லிங்க் பண்ணி அந்த கட்சிக்காரங்க சொல்லி எனக்கு சீட்டு கொடுங்கன்ற அளவுக்கு போனால் அப்போ இந்த கட்சி தலைவருக்கு என்ன வேல்யூ இருக்குது? அவர்கள்லாம் விஜயோட சேர்ந்தாலும் சரி, திருமாவளவன் போய் அஜித் கூட சேர்ந்தாலும் அவங்கெல்லாம் வெளியே போகக்கூடிய ஆள் தான். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் அவரும் இருக்காங்க. இப்போ அவங்கலாம் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ கட்சி தேய்மானம் அடையும் அப்படிங்கிற கருத்து. விசிகாலாம் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா இப்போ அவர்களுக்கு ரொம்ப பணிச்சுமைகள் அதிகமா இருக்கும். இப்போ கட்சி பணிகள்ல வந்து அவர் எந்த அளவுக்கு ஈடுபட முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ அடுத்த கட்ட தலைவர்கள்னு பார்க்கும்போது இப்போ ஷானவாஸ் போன்றவர்களும், பனியூர் பாபு ஆல்ரெடி போயிட்டாரு, இன்னும் பல தலைவர்கள். ஷானவாஸ் சொல்லி அவர் அவரால் எந்த பிரயோஜனமே விசிகாக்கு இருந்தது இல்லைன்றது விசிகாரங்களுக்கு தெரியும். அவர் என்னன்னா டிபேட்ல கலந்துக்குவாரு, வெளியில போய் பேசுவாரே தவிர அவரால் கட்சிக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அவர் கட்சி பேரை சொல்லி பேசுனது கிடையாது, திருமாவளவன் அவரோட பேரை சொன்னதும் கிடையாது. அவர் தன்னை முன்னிலைப்படுத்தியும் திமுகவை முன்னிலைப்படுத்தி பேசின அளவுக்கு திருமாவளவனை பேசுனது கிடையாது. அதனால ஷானவாசன் அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லை. இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இப்போ சமூக வலைதளங்கள்லயும் பொது தளத்திலையும் வந்து பெரிய ஒரு மோதல் போக்கு வந்திருக்கு இல்லையா? அது எப்படி? விவரம் தெரியாத நுனிப்புள் மேயக்கூடிய அரசியல் தெரிந்தவர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உள்ள ஒரு உறவு என்னன்றது ஆழமான ஒரு உறவு. அது எப்படின்றது அவங்க உள்ளுக்குள்ள இருக்க முக்கிய பிரமுகர்கள் தான் தெரியும். திரும்ப கூட எதுவுமே ஹார்ஷா எதுவுமே பேசல, ரொம்ப ரொம்ப மென்மையான போக்கு தான் கிடையாது. எதுக்கு பேசணும்ன்ற அவர் எதுக்கு பேசணும்? அவங்களுக்கு தெரியும் என்ன ரீசன், அது காலம் தான் முடிவு செய்யும். இப்போ இன்னைக்கு கூட வந்துருக்கக்கூடிய செய்தி, குன்னம் பகுதிகளில் விசிகாவினருக்கும் திமுகவினருக்கும் மிகப்பெரிய கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. காவலர்கள் குவிக்கப்பட்டு அந்த சண்டை சச்சரவு வந்து இப்போ தீர்த்திருக்காங்க. அது லோக்கல் பிரச்சனை, லோக்கல் பிரச்சனையா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வன்னியரசு ஜெயிக்க வச்சது திமுக தானே. அப்புறம் அங்கே போய் இந்த கூட்டணியில் போய் திமுக காரனுக்கு அவர் செஞ்சுதான் ஆகணும். போய் நிற்பான்ல, நான் தானே அவன் ஜெயிக்க வச்சேன் அவங்கள அப்படின்னு நிற்பான். இப்போ அதை அவர் சமாளிச்சு தான் ஆகணும். அதில் கீழே தொண்டர்களுக்கு மத்தியில் சண்டை வரத்தான் செய்யும். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து நீங்கள் உடச்சி ஆளை கூட்டு வரீங்க அப்படின்னா இவர்களை வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலா பார்க்கப்படாதா? இவர்களோட முக்கியத்துவம் மட்டுப்படுத்தப்படுது அப்படின்றது ஒரு இப்போ விசிகாவோட முக்கியத்துவம், ஐயுஎம்எலோட முக்கியத்துவம், இப்போ இவங்களாம் இருக்கும்போது 190 120 வந்துச்சு. அப்படி கிடையாதுங்க. அதாவது அரசியல் எது வேணாலும் நடக்கும். இப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லிட்டு போனாரு, கொள்கை ரீதியாக மாறுபாடு வந்தால் நாங்கள் உடனே வாபஸ் வாங்கிடும்னு சொல்லியிருக்காரா?
கம்யூனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆமா ஆமா, பரிசீலிப்போம், ஏதாவது நீங்க தப்பா செஞ்சீங்க. அப்போ இவர்கள் செய்யும்போது ஒன்றுக்கு முரண்பாடான்னு இவங்க போயிட்டாங்கன்னு ஆட்சி கலைஞ்சிரும்ல. அதுக்கு சேஃப்டி அவங்க செய்ய தானே செய்வாங்க. ஓகே. டூ வீலர் வச்சு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோன்னே உள்ள ஒரு எம்டி பாட்டில் போட்டு தான் சுற்றுறான். வண்டி நின்று போச்சுன்னா டக்குன்னு வாங்குறதுக்கு போடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ இவங்க நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல திரு விஜய் அவர்களுக்கு இருப்பாங்களா? திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம், இவங்க அவரே போய் இவங்க நெறிப்படுத்துறாங்க. யாரும் நெறிப்படுத்தவே முடியாது. யாரும் நெறிதேவர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எதை நெறின்னு நீங்க சொல்றீங்க? இல்லை சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படி வருது. யாரும் தொழிலாளர் இப்போ கடந்த திமுக ஆட்சியில 12 மணி நேரம் வந்து வேலை அந்த நேரம் என்பது வந்து உயர்த்தப்பட்டது சில பிரிவினருக்கு. அப்போ சிபிஐ, சிபிஎம் வந்து சுட்டி காட்டியதனோட அடிப்படையில வந்து அவங்க வந்து அதை திருப்பி வாங்கினதை நம்ம பார்த்தோம். சார், அவங்க எல்லாம் சிபிஐ, சிபிஎம் கூட்டு போட்டாங்களா? விஜய்க்கு தானே போட்டாங்க. அப்புறம் அதை எப்படி நெறிமுறைன்னு இல்ல சார், இது இவங்களோட தயவுனால தானே அந்த ஆட்சி நிக்குது. சிபிஐ, சிபிஎம் திரு விஜய் அவரோட ஆட்சி நிக்கட்டும். அப்படின்னா என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு இவங்க செஞ்சு என்னாச்சு? போராட்டம் பண்ணி என்னாச்சு? போராட்டம் பண்ணாமல் போனால் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்று. மார்க்ஸு, ஏங்கல்ஸு, மாவோ இந்த தத்துவங்களை படித்து பார்த்தா ஓட்டு போட்டாங்க. இல்லை மாவோ தத்துவம் சரியில்லை. இல்லை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம்னு இருக்குது. இது வந்து தொழிலாளர்கள் அடிப்படையிலான வந்து இது விவசாயிகள் இருக்குது. அதனால் சிபிஐக்கு நான் போடுவேன், சிபிஎம்முக்கு நான் போட மாட்டேன். ஏன்னா அந்த கொள்கையில் எனக்கு அப்படியே ஓட்டு போட்டாங்க. இப்போ அதுக்கு மாவோ தத்துவத்தை கொண்டு போய் அதில் சொல்லணும். அந்த பிள்ளைகிட்ட போய் அப்படி ஒரு பேட்டி கொடுக்குற ஒரு பிள்ளைகிட்ட மாவோ தெரியுமானா, மாவு என்ன தெரியும், இட்லி மாவு என்ன தெரியும், மாவு தெரியாது. அவங்ககிட்ட போய் நீங்கள் என்னத்தை தத்துவத்தை பேசுங்க? எப்படி மாற்ற போகிறீங்க இந்த சமூகத்தை? நீங்கள் என்ன, உங்கள் ரோல் என்ன? ஓகே, உங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? இவ்வளோ ஐடிவிங்க அது இது வச்சு இந்த திமுகவாலே புரிய வைக்க முடியலையே, நீங்கள் என்ன அதை புரிய வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் ஓடுற குதிரை மேலே ஏறி உட்காந்து நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். இறுதியான ஒரே கேள்வி சார், இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுல இந்த தமிழ்நாடு அரசியல் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் முற்றிலுமாக அந்நியப்பட்டது 26க்கு அப்புறம் பார்க்கணுன்றீங்க. 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்குமா? எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ராதன் பண்டிட்டை பார்த்தீங்கன்னா கேளுங்க. இல்லைன்னா நம்ம எதிர் பதார்த்த ஜோதிடர் ஒருத்தர் இருக்கார் பல்லவி, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஜாதகம் பார்த்து அவர் சொல்லுவார் 5 வருஷம் நீடிக்குமா நீடிக்காது. ஏன்னா இந்த அரசியல் ரீதியாக இந்த கால்குலேஷனில் யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் சொல்கிறான்னா அது பொய்யாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பாண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அரசியலே பேச மாட்டேன், அரசியல்கிட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க பாருங்க. இப்படி தான் எதாவது பொய்யே சொல்லிட்டாங்கன்னா மருந்து குடிச்சு செத்துற மாட்டாங்க. இப்போ பாண்டையெல்லாம் மருந்து குடிச்சிருக்கணும், மானமுள்ள மனுஷனாக இருந்தால். ஆனால் குடிக்க மாட்டேன். அதனால் நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இந்த 5 வருஷத்துக்கு இந்த கேள்வி யார்ட்டையும் கேட்காதீங்க. ஏன்னா எவனுக்கும் தெரியாது. ஸோ சவால் விட்டாங்கன்னா வெட்டி சவாலாக தான் இருக்கும். அதனால் என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்து பிள்ளை ஊட்டியை படிக்க வச்சு கல்யாணம் ஆகலைன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குடும்பத்தை நடத்தி வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்தி நம்ம வாழ்கிறது இந்த சமூகத்தில் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களை எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க. மிகுந்த நன்றி.